கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு பேசுகிற வாக்குத்தத்தமான வசனமானது சங்கீதம் 27:6 நாம் வாசிப்போம். சங்கீதம் 27:6. இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதும் நம்முடைய தலையை நாம் இருக்கிற இடத்திலே நம்முடைய சத்துருக்கள் என்றால் சாத்தானுடைய கிரியைகள், நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், நம்மை பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள், நம்முடைய முன்னேற்றத்தை விரும்பாதவர்கள், நமக்கு தடையாக இருப்பவர்கள், நம்மை குறித்து எரிச்சல் அடைபவர்கள், இவர்கள்தான் நமக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியிலே தேவன் தலையை நமக்கு உயர்த்த போகிறார், நம்முடைய தலையை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அதனாலே நான் தேவனுடைய ஆலயத்திலே ஆனந்த பலிகளை நான் இடுவேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நம்மை இதற்கென்று அழைத்து வந்திருக்கிறார். சில பேர் விசுவாசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு மத்தியிலே நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. இப்போது நம்முடைய தலையை நம்முடைய சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக நம்மை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சத்துருக்கள் வெட்கப்பட்டு நம்மை விட்டு ஓடும்படியாக தேவன் நம்மை உயர்த்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அதனால் நான் சொல்ல, நீ பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். உன்னுடைய தலை அபிஷேகத்தினாலே நிறைந்திருக்கிறது. அதனால் நீ கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்குள்ளே நான் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை இல்லவர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த நிமித்தம் என்னன்னா, சத்துருக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், நாம் இருக்கிற இடத்துல நம்மை பார்க்கிற அனைவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொண்டு உலகத்தார் எல்லாரும் நம்மை பார்த்து என்ன செய்வாங்களா? பொறாமைப்படுவார்கள். ஹல்லேலூயா. என்னடா இவன் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான், அதனால் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறான். பாருங்கள், இன்றைக்கி உலகத்தாருக்கு என்னென்னா, காசு பணம் எதாவது இருந்தால் தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி இல்லை என்றால் அவர்கள் முகம் வாடி போகும். கவலையினாலே அவர்கள் தொய்ந்து போவார்கள். அவர்கள் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இவன் கவலையாக இருக்கான் அப்படின்னு. ஆனால் நமக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே நாம் எப்போதும் சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சந்தோஷத்தை நிமித்தம் நமக்கு இருக்கோ இல்லையோ. ஹல்லேலூயா. திராட்சை ரசம் பலனற்று போனாலும், அத்திமரம் துளியில் விழாமல் போனாலும், எனக்கு எது எப்படி இருந்தாலும் என் உள்ளத்திலே தேவன் இருக்கிறார், அதனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நாம் சந்தோஷமாக இருக்கிறதை பார்த்து நம்மை பார்த்து என்ன செய்வாங்க? பொறாமைப்படுவார்கள் சத்துருக்கள். ஹல்லேலூயா. இவர்களுக்கு மத்தியில் தான் தேவன் நம்முடைய தலையை உயர்த்தி, யோசேப்பை உயர்த்தின தேவன், யாக்கோபை உயர்த்தின தேவன், ஆபிரகாமை உயர்த்தின தேவன், ஈசாக்கை உயர்த்தின அந்த வல்லமையில் அதே தேவன் தான் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். நம்முடைய தலையை அநேகருக்கு மத்தியில் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனங்களோ ஒருபோதும் என்ன செய்ய போவதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற வெற்றி தோல்வி எல்லாமே எங்கே இருக்குன்னா, நமக்குள்ளே தான் இருக்குது. நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ளே நாம் வல்லமையாய் பலப்படும் போது நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போய்விடும். நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் நம்மை விட்டு என்ன செய்வாங்க? ஓடி போவாங்க.
பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடந்து போகும்போதெல்லாம் பிசாசு என்ன செய்துச்சு? அலறிச்சு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் பரிபூர்ணமான பரிசுத்த ஆவியினையே நிறைந்திருந்தார். ஏனென்றால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர், அந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியானவர் வல்லமையாக இருந்தபடினாலே ஆண்டவருடைய தோற்றத்தை கண்டு பிசாசு பயந்து அலறி இருக்கும். ஹல்லேலூயா. இல்லை, அவர் பார்க்க பயங்கரமாக இருந்தார், கையில் கத்தி எல்லாம் அருவாளோடு இருந்தார், அதனால பிசாசு பயந்துச்சா? இல்லை சாட்டையை வச்சுக்கிட்டு இருந்து ஆண்டவர் இருந்தாரா, அதனால பயந்துச்சா? ஏன் அப்போ அவர் போன உடனே பிசாசுலாம் நடுங்குது? ஹல்லேலூயா. அதே போல் நாமும் நமக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷனிலே நாம் வல்லமையாக இருந்தால் நம்மை கண்டும் பிசாசுகள் அலறி ஓடும். ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்க ஆளு எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். ஆனால் அவன் கருத்தாய் ஜெபித்த போது 3 வருடம் மழை இல்லாமல் இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் பலவீனமாக இருக்கேன், வியாதியாக இருக்கேன், நான் அவ்வளவு பலன் இல்லாதவனாக இருக்கிறேன், எனக்கு அவ்வளவா ஒன்றும் சரியில்லை. அதை சரீரம் முக்கியமில்லை, ஆண்டவர் எது முக்கியம்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளான மனுஷன், அந்த ஆவி மனிதன், அதுதான் நமக்கு முக்கியம். அவன் பலமாக இருக்கணும். எலியா பாடுள்ள மனுஷன்தான், ஆனால் அவனுக்குள்ளே இருந்த ஆவியானவர் வல்லமையாக இருந்தபடினாலே அவன் கருத்தாய் ஜெபித்த போது 3 வருடம் தேசத்திலே மழை இல்லாமல் இருந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சரீரம் எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உள்ளான மனுஷனிலே நீங்கள் வல்லமையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களை கண்டு பிசாசு என்ன செய்யும்? உன் சத்துரு வெட்கப்பட்டு ஓடி போவான், உன் சத்துரு உன்னை விட்டு ஓடுவான். பாருங்க, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி மனிதன் தான் நமக்கு வெற்றியையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வருகிற மனிதனாக இருக்கிறான். பாருங்க, நாம் ஆதியாகமத்திலிருந்து மோசே வரைக்கும் நீங்கள் பார்த்து, மோசேல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் சரீரத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய நியாயப்பிரமாணம், சரீரத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாமே சரீர முயற்சி. நியாயப்பிரமாணம் என்பது சரீரத்தினாலே அவர்கள் பரிசுத்தமாக இருக்கணும், அவங்க பரிசுத்தத்தை நிறைவேற்ற வேண்டும், அது சரீரமானது. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கிற வரைக்கும் ஆத்மாவிலே ஆண்டவர் அதான் சொன்னார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அப்போ ஆத்மாவிலே என்று எப்படி இருக்கணும்? தேவனுடைய எண்ணங்களும் செயல்களும் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இப்போ ஆவியானவருடைய காலம். எப்படின்னா, உயிர்த்தெழுந்த இயேசு. ஹல்லேலூயா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எங்கே? நமக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷனிலே. ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷனிலே உயிர்த்தெழுந்த இயேசுவை தான் நாம் பார்க்கணும். அதான் அப்போ பவுல் என்ன சொன்னார்னா, இனி நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறியோம். மாம்சத்தின்படி அவர் செய்த அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், அதை குறித்து நாங்கள் கவலைப்படலை. நாங்கள் எங்களுக்கு ஒன்றே ஒன்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம், எங்களுக்காக கல்வாரிலே மரித்த அந்த தேவன் வல்லமையாய் உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த உயிரோடு எழுந்த தேவன் எனக்கு தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்போது என்னை ஜெயமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆவியானவர் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கணும். நாம் இன்னைக்கு மாம்சத்தில் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், எல்லாம் மாம்சத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆத்மாவில் செயல்படுகிறோம். ஆனால் இது ஆவியானவருடைய காலம், இது உள்ளான மனுஷனுடைய வல்லமையாய் பலப்படுகிற காலம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வெற்றியும் தோல்வியும் உனக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷனிலே இருக்கிறது. நீ சரீரம் நீ அல்ல, உனக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷன்தான் உண்மையான ஆவியின். அந்த உள்ளான மனுஷன் வல்லமையாக இருந்துச்சுன்னா பிசாசுகள் ஓடும். ஹல்லேலூயா. சத்துருக்கள் ஓடுவார்கள், தரித்திரம் ஓடும், வியாதி ஓடும், பலவீனம் ஓடும். பாருங்க, வாசிங்க 2 கொரிந்தியர்
5:15 வாசிங்க. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைக்காமல் தங்களுக்காக மரித்து பிழைத்து எழுந்தவருக்கென்று. ஹல்லேலூயா. பாருங்க, நமக்குள்ளே இப்போ இருக்கிற கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் காயப்பட்டு இருக்கிற அந்த கிறிஸ்து அல்ல. இப்போ நமக்குள்ள என்ன கிறிஸ்து இருக்குன்னா உயிர் தெழுந்த கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா அந்த உயிர் தெழுந்த கிறிஸ்துவை, அந்த உயிரோடு இருந்த கிறிஸ்துவை, அவர் பரிசுத்தமாக இருந்தார், அவர் மாம்சத்திலே வல்லமையாக இருந்தார் என்று நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இல்லை, நாம் எதை பார்க்கணும்னா மரித்து உயிரோடு எழுந்த அந்த கிறிஸ்துவைத்தான் நமக்குள்ளே நாம் என்ன செய்கிறோம், தரித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாவற்றையும் ஜெயித்த கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கார். அதனால நாம் இப்போ பாவத்தை குறித்து சரீரத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாவத்தில் நாம் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் எல்லாவற்றையும் ஜெயித்து, மாம்சத்தை எல்லாவற்றையும் ஜெயித்த கிறிஸ்து தான் இப்போது நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவர் ஜெயித்தபடினாலே நாமும் ஜெயித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஜெய கிறிஸ்து தான் நமக்குள்ளே இருக்காரு. பாவத்தோடு இருக்கிற கிறிஸ்து நமக்குள்ள இல்லை, ஜெயம் எடுத்த கிறிஸ்து, அதாவது உயிர் தெழுந்த கிறிஸ்து தான் நமக்குள்ளே இருக்கிறார். அதனால நாமும் இந்த உலகத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், ஜெயிச்சிருக்கிறோம். காரணம் என்னன்னா உள்ளான மனுஷனிலே நாம் வல்லமையாய் பலப்படணும். ஆவியானவர் தான் உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுத்த முடியும். அதனால தான் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு இருக்கணும். அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா தேசம் எல்லாவற்றிலும் பெரிய விட்னஸாக நீங்கள் சாட்சியாக எனக்கு இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அது அடுத்த வசனத்தை வாசிங்க, 14. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சத்தின்படி இனி அவரை நாங்கள் அறியல. அப்படின்னா அவர் மாம்சத்திலே செய்த இருந்த கிரியைகள், அவர் மாம்சத்தில் இருந்த பரிசுத்தம், அவருக்குள்ளே இருந்த மாம்சத்தின்படி நாங்கள் அவர் பிறந்து வளர்ந்து மறிக்கிற வரைக்கும் இதை பற்றி நாங்கள் நீ பார்க்க போவதில்லை. நாங்கள் எதை பார்க்க போகிறோம்னா உயிர் தெழுந்த கிறிஸ்துவை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரே அவரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஏன்னா ஜெய கிறிஸ்துவை நாங்கள் பார்க்க போகிறோம். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் என்ன செய்ய, விசுவாச மக்கள் எல்லாம் பாவத்தோடையே இன்னும் இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் தான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் பரிசுத்தமாக இருக்கணும், அவருக்காக அப்படி இருக்கணும். என்றைக்கு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியான உள்ளத்திலே ஊற்றப்பட்டு விட்டார். இன்னைக்கு நாம் அவரை மாம்சத்தின்படி பார்த்தா நாம் பிழைக்க மாட்டோம். உயிர் தெழுந்த கிறிஸ்துவை நான் நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த கிறிஸ்து தான் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ளே இருக்கிறார். அது ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்குற தேவன், எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன் தான் இருக்கா. இனிமேல் நாம் ஜெயிக்க போகிறதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதை குறித்து நீங்கள் கவலைப்படாது. ஆண்டவர் சொல்றாரு, ஜெய கிறிஸ்து தான் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எனக்கு நீங்கள் ஜெபத்திலே தெரியப்படுத்துங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். இப்போ ஜெய கிறிஸ்து தான் நமக்குள்ளே இருக்கிறார். நாம் உள்ளான மனிதனை தேவ வார்த்தைகளால் நிரப்பி
நாம் உள்ளான மனிதர்களே தைரியமானாய் பலவானாய் நாம் மாறும்போது வெற்றி நமக்கு தானாக ஓடி வரும். சத்துரு வெக்கம் விட்டு ஓடுவான். சத்துரு நமக்குள்ளே பிழைக்க மாட்டான். சத்துரு நமக்கு விரோதமான காரியங்களை செய்ய மாட்டான். காரணம் என்னன்னா, எனக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷன். நான் சரீர மனுஷன் அல்ல, ஆத்மாவிலே இருக்கிற மனுஷன் அல்ல, நான் ஆவி மனிதன். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை போல இருக்கிற அவர் எப்படி இருக்கிறாரோ அவ்வண்ணமாகவே நாமும் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படி வல்லமையா இருந்தாரோ, அவரை கண்டு எப்படி பிசாசு ஓடினதோ, அவர் எப்படி வல்லமையுள்ள காரியங்களை செய்தாரோ, அவர் எப்படி இந்த சரீரத்தில் இருந்த மனிதன் மரித்து உயிரோடு எழுந்தாரோ அதே வல்லமையுள்ள மனிதன் தான். அவரை போல தான் நாமும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் இருந்த வண்ணமாகவே நாமும் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ அவர் எப்படி இந்த பூமியில் இருந்தார் பாருங்க. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவகுமாரனாகிய இயேசு இந்த பூமியில் வந்தார். அப்போ பிசாசை ஜெயித்திருக்கார் ஆண்டவர் இயேசு. சிலுவையிலே அவரை முடக்க பார்த்தான் பிசாசு. ஆனால் தேவன் பாதாளத்தில் அவனை கொண்டு போய் முடக்க பார்த்தான். ஆனால் தேவன் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியவே முடியாது. எந்த சத்துரு உங்களை தொட முடியாது. எந்த பிசாசின் கிரியைகள் உங்களை தொட முடியாது. எந்த வல்லமையினாலும் உங்களை கட்ட முடியாது. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்மா, இவையெல்லாம் இப்போ இல்லை. எனக்குள்ளே இருக்கிறவர் ஆவி மனிதன். நான் உயிர் திறந்த கிறிஸ்துவின் ஆவியை தரித்து கொண்டவனாக அவர் எப்படி இருந்தாரோ அவனமாகவே நானும் இருக்கிறேன். அப்போ அவர் ஜெபிக்கும் போது மரித்தவர் உயிரோடு எழுந்தார். அவர் ஜெபம் பண்ணும்போது பிசாசு ஓடிச்சு, கண்கள் திறந்தது, செவிடு ஊமையின் ஆவிகள் நீங்கி ஓடி போச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னாங்க, அவர் இருந்த வண்ணமாகவே இப்போ நீங்கள் இருக்கீங்க. அதனால் இப்போ நீங்கள் பாவத்தை குறித்து பயத்தோடு நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்து உங்களிலே வல்லமையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளான மனுஷர்களே வல்லமையாக இருக்கிறார். உங்கள் சரீரம் வேணுமெனா நீங்கள் எப்படி இருக்க, உள்ளியாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம். ஆனால் அந்த சரீரம் நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளான மனிதனே நீங்கள். ஹல்லேலூயா. அந்த உள்ளான மனிதர்களே பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி இருக்கிறார் நம்மை. ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய உங்களால் முடியும். அவர் இருந்தது போல நீங்களும் இருக்க முடியும். அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினது போல உங்களால் எழுப்ப முடியும். எல்லா தரித்திர ஆவிகளை உங்களை விட்டு அவர் எடுத்து போட முடியும். உங்களால் முடியும். உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் ஆண்டவர் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சிருங்க. ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எந்த கவலையும் இல்லாமல் விசுவாசத்தோடு கூட அவர்கிட்ட நோக்கி பார்க்கணும். அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, உங்கள் வசனத்தை வாசிங்க. ரோமர் எபேசியர் 3:16 வாசிங்க. எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே
உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அப்ப உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணும்னா எதில் பலப்பட முடியும்னா அவருடைய ஆவியினாலே. ஆவி என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை தான் ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கிறது. நீங்கள் நினைச்சிருக்கீங்க நம்ம உங்களை குறித்து, நான் பலவீனமாக இருக்கிறேன், படிப்பறிவு இல்லாதவனாக இருக்கிறேன், ஒன்றுக்கு நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் இதெல்லாம் எனக்கு நடக்குமா, இது நடக்காதா, நான் பெரிய பரிசுத்தவானா? இல்லை. உங்கள் சரீர மனிதன் நீங்கள் அல்ல, உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் அல்ல. உங்களுக்குள்ளே இருக்கிற உள்ளான மனிதன் தேவ வார்த்தையினால் நிறைந்திருந்தால் நீங்களே உலகத்தில் இருப்போனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற மனிதன் உரிக்கிறவர் பெரியவர். உங்களுக்கு உள்ளே யார் இருக்கானா? பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராக இருக்கணும். இன்றையும் நீங்கள் மாம்சத்தினுடைய பிழைப்பதற்கு மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. இனிமேல் நீங்கள் ஆவியின்படி பிழைக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆவியின்படி பிழைத்தால் நடந்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எதில் நிரப்பணும்? தேவ வார்த்தையாலே உங்கள் உள்ளத்தை நிரப்பணும். இந்த வார்த்தை என்ன சொல்லுது அதன்படி நடக்கணும். வார்த்தையிலே நீங்கள் பிழைக்கணும். அப்பொழுதுதான் நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். சரீர முயற்சியினாலே நீங்கள் எப்பொழுதும் சரீர முயற்சியினாலே நீங்கள் எதையும் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. ஜெபிக்கும் போது நீங்கள் அழுவதினாலே பெரிய காரியங்களை செய்ய முடியாது. உங்கள் சரீரத்தில் நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் சரீரத்தை நீங்கள் ஒடுக்குவதனாலே ஒன்றும் செய்ய முடியாது. எப்போது நீங்கள் ஜெயம் பெற முடியும்னா உங்கள் உள்ளான மனுஷன் வல்லமையாக இருக்கும்போது தான் நீங்கள் எந்த காரியத்திலையும் ஜெயத்தை எடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஒன்று வார்த்தையை வாசிக்கணும், இல்லை வார்த்தையை கேட்கணும். அப்போ தான் உங்கள் உள்ளான மனுஷன் எந்த அளவுக்கு வாழுகிறானோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையும் இருக்கும். எல்லாருக்கும் உள்ளான மனுஷன் இருக்கான். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷன் எதன் மூலமாய் வளருகிறான் என்று பார்த்தா தேவ வார்த்தையின் மூலமாக வளருகிறான். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளான மனுஷன் எப்படி வளர்றானா? தேவ வார்த்தையின் மூலமாக. இப்போ பாருங்கள், நல்ல பணக்கார வீட்டு பிள்ளைங்க கொழுகுலுன்னு இருக்குது. ஏன் கொழுகுலுன்னு இருக்குது? அந்த குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷனை சரியாக கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வசதி இருக்குது, எல்லா நியூட்ரிஷனும் கொடுக்குறாங்க. அதனால் கொழுகுலுன்னு வளருது. ஆனால் ஒரு ஏழை வீட்டு பிள்ளைக்கு என்ன இருக்குது? எது இருக்கிறதோ அதைத்தான் சாப்பிடுது. அப்போ அது எப்படி இருக்குது? எலும்பும் தோலுமா இருக்குது. ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு நாம் என்ன கொழுமையும் செழுமையுமான தேவனுடைய வார்த்தைகளை நாம் அனுதினமும் போஜனமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அப்போ நம்ம உள்ளான மனுஷன் வல்லமையாக இருந்தானா பிசாசு ஓடுவான். சத்துருவின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாமே உங்களுக்குள்ள தாங்க இருக்கு. நீங்கள் வாழ்வதும் வீழ்வதும் உன் கையில் தான் இருக்கு. உனக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷனுக்குள்ளே நீ எந்த அளவுக்கு தேவனோடு உறவை வைத்துக் கொள்கிறாயோ அந்த அளவு தான் உனக்கு உயர்வு இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் உன்னை பலப்படுத்த முடியும். அதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்ற? உள்ளான மனுஷனிலே நீர் வல்லமையாய் பலப்படணும். உனக்கு உள்ளான மனுஷனுக்குள்ள இருந்து தான் உன்னை ஆவியானவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆத்மாவில் இருக்கிற மனதிலே நீ நடக்கக்கூடாது. இல்லை சரீரத்தின் தேவைகள் சரீரம் சொல்வதை கேட்டு நீ நடக்கக்கூடாது. உள்ளான மனுஷன் உனக்கு என்ன சொல்கிறானோ அதை கேட்டு நீ நடந்தா வெற்றி உனக்கு வாழ்க்கையில் நிச்சயம். நீ எதிர்பார்த்த காரியங்கள் உனக்கு ஓடி வரும். உன் வீட்டை தேடி ராஜாக்கள் உன்னிடத்திலே நடந்து வருவார்கள். ராஜாக்கள் உன்னிடத்தில் வருவாங்க. எப்படி வருவாங்க? ராஜா எப்படி வருவார்? ரதத்தில் வருவார். ஆனால் உங்ககிட்ட வரும்போது ரதத்தை விட்டு இறங்கி
நடந்து வருவார். காரணம் என்ன? ராஜாக்களை விட மேன்மையானவனாக கர்த்தர் உன்னை வைக்கிறார். காரணம் என்னன்னா, நீ உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படணும். ஹல்லேலூயா. அதனால் உன் சரீரத்தில் குறித்த பாவத்தை நீ என்ன குறித்து என்ன செய்யாத, பயந்துக்கிட்டு இருக்காத. இனி மாம்சத்தின்படி நாங்கள் அறியோம், மாம்சத்தின்படி ஐயோ எனக்கு அந்த பரிசுத்தம் இல்லையே, இந்த பரிசுத்தம் இல்லையே, அதை குறித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே, இனிமேல் நாங்கள் மாம்சத்தின்படி நாங்கள் அவர் சொல்வதை அறியோம், மேலானவைகளை தேடுங்கள். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு நொந்து ஐயோ நான் பரிசுத்தமாக இருக்கிறானா என்பதை குறித்து நொந்து நம்முடைய வாழ்நாளால் முறிந்து விடுகிறது. கிறிஸ்துவின் ஜெயத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இதை குறித்து கவலைப்பட கர்த்தர் நம்மளை அழைக்கல. இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், ஆவி மனிதன் எனக்குள்ளே இருக்கிறான், அவன் எப்போதும் வல்லமையாய் பரிசுத்தவானாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால் இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே இருக்கிறான். இனி கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பரிசுத்த ஆவியானவரை இப்போது நம்மை நிரப்பி இருக்கிறார். அவர் ஓர் சரீரத்தில் இருக்கிற பரிசுத்தத்தை அவர் உன்னுடைய பரிசுத்தம் அழுக்கும் கந்தையுமா இருக்கு. அதனால இனி அவர் பார்க்குற இனி மாம்சத்தின்படி நாங்கள் பார்க்க மாட்டோம். ஆவியானவர் திருவிழம் பெற்றுக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் முயற்சி என்ன பண்ணுறாங்கன்னா, சரீரத்திலே பரிசுத்தத்தை கொண்டு வந்து அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐயா, உள்ளே இருக்கிற ஆவி மனுஷன் எப்படிப்பட்டவனா, இந்த சரீரத்தின் எண்ணங்களை அழிக்க வல்லமை இல்லவர். உன் உள்ளான மனுஷன் உனக்குள்ள வல்லமையா நீ பலவானா இருந்தா உன் மாம்சத்திலே இருக்கிற பாவம் உன்னை விட்டு அக்கினியாய் வெந்து அவன் ஒளிந்து போவான். நீ அதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உனக்குள்ள இருக்கிற ஆவி மனிதன் அக்கினியை விட வல்லமை உள்ளவன். அந்த அக்கினியின் வல்லமை அந்த மல்லான மனிதனுக்குள்ள இருக்கு. அந்த மனிதன் வளர்ந்து பெருகும்போது இந்த சரீரம், இந்த ஆத்மா எண்ணங்கள் எல்லாம் என்ன குறுகி போய்விடும். ஹல்லேலூயா. அதனால தான் உன் மனுஷனை, உள்ளான மனுஷனை நீ நல்லா வளர்க்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, ரோமர் 1:5 வாசிங்க. மாம்சத்தின்படி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுங்கன்னா, மாம்சத்தின்படி அவர் தாவீதின் சந்ததியில் பிறந்தார். பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய பிள்ளை என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எப்படி? மாம்சத்தின்படி அவர் தாவீதின் சந்ததியில் பிறந்தார். தாவீது என்பவன் ஒரு பெரிய பரிசுத்தவான் அல்ல. அவன் சாதாரண மனிதனை போல பாவியான மனிதன் தான். ஆனால் அவனுடைய சந்ததியில் யார் வந்தது? கிறிஸ்து வந்தார். ஆனால் அவர் தனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியின்படி என்ன செஞ்சாரா? மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் கூட பரிசுத்த ஆவியினாலே நிரம்பினாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர் எப்படி இருக்கிறாரோ அவ்வண்ணமாய் நாமும் இருக்கிறோம். நீங்கள் மாம்சத்தின் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். நீங்கள் சரீரத்தில் நீங்கள் என்ன செய்ய, உங்களுக்கு இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரீரத்தின்படி முயற்சி பண்ணாதீங்க. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உங்கள் காரியத்தை ஒப்பு கொடுத்து அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சைலண்ட், யூ சிட் டவுன், அமைதியாக இருங்க. உங்களுக்குள்ள உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அனுதினமும் தேவ வார்த்தையை படிங்க, அந்நிய பாஷையை பேசுங்க. அந்நிய பாஷையை எவ்வளவு நீங்கள் பேச 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 உங்கள் உள்ளான மனிதனுக்கு பூஸ்ட்.
உள்ளான மனிதனுக்கு என்னது? பூஸ்ட்டு. வார்த்தையை அறிக்கையிடுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் ஒரு சில ஆட்கள்லாம் 1 மணி நேரம் தொடர்ந்து அந்நிய பாஷை பேசுவாங்களாம். நீங்கள்லாம் 1 மணி நேரம் தொடர்ந்து அந்நிய பாஷையெல்லாம் பேசுனீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க எந்த சத்துரும் உன்னைய விட்டு ஓடி போய் விடுவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவங்க உங்களை விட்டு என்ன செய்யுமா? அப்போ பாருங்க, பரிசுத்த ஆவியின்படி அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரணும்னா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே, ஆவியானவரே என்னை நிரப்புங்க. ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றல்வனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், அவரே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ இப்போ நீங்கள் எதை மேம்படுத்தணும்? சரீரத்தின்படி பரிசுத்தமாக வாழ்வதை மேன்மைப்படுத்தக்கூடாது. எண்ணங்களை நான் பரிசுத்தப்படுத்த ஒரு நாள் உங்களால் முடியாது. ஆனால் இது ரெண்டையும் ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரால் தான் முடியும். மனுஷனால் இது கூடாது. ஆண்டவர் சொன்னார், தேவனாலே எல்லாம் கூடும், பரிசுத்த ஆவியானவராலே எல்லாம் கூடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆவியானவரை என்ன நிரப்புங்கப்பா. ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் புது பலனடைந்து கடுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயரே எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இன்னைக்கு ஏன் நமக்கு ஆசீர்வாதம் வரலை, ஏன் நமக்கு நம்ம நினைச்ச காரியம் நடக்கலைன்னா நாம் சரீரத்தில் தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். இன்னும் நீங்கள் உங்கள் வல்லமையை பலப்படுத்தணும்னா பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பலப்படுத்துங்க. அந்நிய பாஷை பேசுங்க. ஆவியானவரை படித்தமா ஒரு மேகமே, மகிமையின் மேகமே. ஆவியானவர் அன்பின் ஆவியானவர். அப்போ அந்த ஆவியைத்தான் நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் ஆவியானவரை தான் நீங்கள் முதன்மைப்படுத்தணும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆவியும் பிதாவாகிய தேவனுக்குள் இருக்கிற ஆவி தான் இன்னைக்கு நம்மளை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு லைவில் இருக்கிறது என்னென்னா பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த ஆவியானவர் யாரும் இல்லை, கிறிஸ்துவின் ஆவியும் கர்த்தராகிய யெகோவா தேவனுடைய ஆவியும் தான் பரிசுத்த ஆவி. அந்த ஆவியானவர் இப்போது நமக்குள்ளே நம்மை நடத்தி கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். அவர் ஜெயத்தோடு நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவரே கிறிஸ்துவை மரித்தோர் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? எங்கே போனாலும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரே என்னை பாதுகாத்து கொள்ளும், பரிசுத்த ஆவியானவரே என்னை நடத்தும், ஆவியானவரை எனக்கு ஜெயத்தை கொடுங்க. இப்போ நீங்கள் எல்லாம் யார்கிட்ட கேட்கணும்? ஆவியானவரே, ஆவியானவரை நீங்கள் ஜெயத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆவியானவர் தான் இப்போது நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு ஆவியை முதன்மைப்படுத்தினவங்க தான் அற்புதங்களை இன்னைக்கு சில வெளிநாட்டில் இப்போது கூட மரித்தோரை உயிரோடு எழுப்பி கொண்டு இருக்கிறாங்க. என்னிலும் பெரிய காரியங்களை உங்களால் செய்ய முடியும் என்று கர்த்தர் சொன்னார். ஏனென்றால் அவர் ஆவியிலே பரிபூர்ணமாக இருந்தார். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு ஆவியானவர் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வல்லமையாக வந்துட்டா நம்மால் விட முடியாத பாவ பழக்க வழக்கங்கள், நம்மால் மேற்கொள்ள முடியாத எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சரீரத்திலே காணப்படுகிற அழுக்குகள், இவை எல்லாம் ஒரு பாருங்கள். அதான் ஒரு சொல்லுவாங்க, ஒரு பாட்டிலில் இங்கு இருக்குன்னா அந்த இங்கை கழுவுறதுக்கு என்ன செய்யணும்? அந்த இங்கு பாட்டில் என்ன செய்யணும்? தண்ணியை ஊற்றணும். ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த இங்கெல்லாம் வெளியில் போயிடும். இப்போ ஒரு முறை இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த இங்கு பூரா போயிடும், ஊற்றின தண்ணி தான் வெள்ளையாக இருக்கும். அதே போல் பரிசுத்த ஆவியை நீங்கள் முதன்மைப்படுத்தி ஆவியில் நிறைந்து நிறைந்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் உள்ளமும் சரீரமும் ஆத்மாவும் பரிசுத்தமாகிவிடும். ஆவியினாலே மாம்சத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாகணும்னா ஒரு நாள் உங்களால் முடியாது. அதே சமயம் ஆவியில் நீங்கள் நிறைஞ்சிங்கன்னா, ஆவியானவரை நீங்கள் மகிமைப்படுத்தினார், அந்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. 3 வருஷத்தை வாசிங்க. ரோமர் 8:1 வாசிங்க.
ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிற ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. எவன் ஒருவனுக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறதோ, உள்ளான மனிதனிலே எவனுக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவி வல்லமையாக இருக்கிறாரோ, அவனை எந்த ஆக்கினையும் அவனை அண்டவே அண்டாது. எந்த வியாதியும் அண்டாது, எந்த பலவீனமும் அண்டாது, எந்த தரித்திரமும் வராது. ஆக்கினை தீர்ப்பே இல்லை. ஆண்டவரை சொல்லிட்டார். ஏனென்றால் கிறிஸ்துவின் ஆவி ஒரு மனிதருக்குள்ளே இருந்தா அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று கர்த்தர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்பது எல்லாம் என்ன? சாதாரண இல்லை. புதிய இரத்தத்தினாலே என்னுடைய உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்றாரு. அவருடைய இரத்தத்தினாலே எழுதப்பட்டதான் தேவனுடைய வார்த்தை. எல்லாவற்றுக்கும் எழுத்து தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோதான் வாயில இந்த இடம் சரி உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாலும் அந்த தரேன் என்று சொல்கிற வார்த்தையை விட விஜயசாஸ்திரத்தில் போய் அதை பதிஞ்சு எழுதி கொடுக்கும்போது தான் அது உங்களுக்கு சொந்தமாகிறது. அதனால தான் ஆண்டவர் வாயினாலே மாத்திரமில்லை, நம்முடைய கரத்திலே அவர் எழுதி கொடுத்திருக்கிறார் வார்த்தையாக. ஹல்லேலூயா. அது இரத்தத்தினாலே எழுதப்பட்ட வார்த்தை. தேவன் தன்னுடைய இரத்தத்தினாலே எழுதி கொடுத்த உடன்படிக்கை தான் கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அதனால ஆவியானவர் பாருங்க, ஒன்று வாசிங்க, தீத்து 3:7 வாசிங்க. நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தறினார் பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. இப்போ நம்ம அப்போஸ்தலர்களை நடத்தி கொண்டு போனதெல்லாம் யாரு? நம்ம யார் நடத்தி கொண்டு போனோம்? பரிசுத்த ஆவி தான். அந்த ஆவியானவரே நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தி கொண்டு போவார். முழுவசந்த வாசிங்க, 1 யோவான் 4:17 முடிச்சிருவோம். இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் உலகத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? எவ்வளவு வல்லமையாக இருந்தார், எவ்வளவு பலமாக இருந்தார். ஆவியானவர் நிரப்பப்பட்டிருந்தார். மரித்தவர் உயிரோடு எழுப்பின வல்லமை அவருக்குள்ளே இருந்தது. பிசாசு ஓடுது, சத்துரு வெட்கப்பட்டு ஓடினான். இப்படிப்பட்ட வல்லமையோடு இருந்த தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் இருக்கிற பிரகாரமாக தான் நீங்களும் இருக்கீங்க. அவருக்கும் சரீரம் இருந்தது. ஆனால் ஒரு நாளும் தன் இந்த பலவீனத்தை அவர் மேன்மைப்படுத்தவில்லை. அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக இருந்தார். நம்முடைய நினைவுகள் எல்லாம் பரிசுத்தமாக வாழ்வதை பற்றி இருக்கக்கூடாது. ஆவியானவர் நமக்குள்ளே எந்த அளவுக்கு வல்லமையாக இருக்கிறார் என்பது தான் நமக்கு முக்கியம். எந்த அளவுக்கு என் உள்ளத்திலே தேவ வார்த்தை நிறைந்திருக்கிறது, என் உள்ளான மனுஷனை எந்த அளவுக்கு நான் தீனி போட்டு வளர்க்குறேன், எந்த அளவுக்கு நான் அந்நிய பாஷை பேசுனேன், எந்த அளவுக்கு நான் தேவ வார்த்தையை அறிக்கிறேன், அதில் தான் நம்ம உள்ளான மனுஷன் பலப்படுவான். உங்கள் உள்ளான மனுஷன் மட்டும் வல்லமையாக இருந்தான்னா நீ நடந்து போகும்போது வழியிலே பிசாசு அலறி ஓடும், தரித்திரம் ஓடும். ஆண்டவர் போகிற இடமெல்லாம் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தாராம். அவர் போகிற இடமெல்லாம் நன்மை உண்டாகிட்டே இருந்துச்சு. ஆவியானவர் இது எனக்கு கற்றுக் கொடுத்தார் பாருங்க. நான் ஊழியத்தை குறித்து பேசிக்கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஒரு நாளும் சரீரத்தில் உன் சபையை வளர்க்க நினைக்காது, ஆவியானவரிடம் ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா.
ஆவியானவரே உன் சபையை வளர்க்க முடியும். அல்லேலூயா. நீ செய்கிற சரீர முயற்சி யாரையும் சரீரத்தில் நயந்து பேசி நயமாய் பேசி அவர்களை ஒரு நாளும் நீ அழைக்க நினைக்காத. அவர்களுக்குள்ளே ஆவியானவரை ஒப்புக்கொடு, அவரை செயல்பட விடு, அவரை நடத்த உன் சபையை ஒப்புக்கொடு. அப்பொழுது உன் சபை வளர்ந்து பெருகும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய எல்லா முன்னேற்றத்துக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுங்க. அப்பொழுது அவர் உங்களை சத்தியத்துக்குள், சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. அதனால் சரீரத்தில் எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் சரீரத்தில் முயற்சியில் அங்கே ஓடி இங்கே ஓடி அங்கே நல்லா அங்கே அப்படி இருக்கிறது, இங்கே இப்படி இருக்கிறது, இதில் ஓடி எங்கேயும் பிரயோஜனம் இல்லை. நீ உட்கார்ந்து நான் யாருன்னு அறிந்து உனக்குள்ளே இப்போது கிரியை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படி வல்லமையுள்ளவர் என்று புரிஞ்சுக்க. அப்படி அறியும் பொழுது அதிசயங்களை செய்கிற தேவன் உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அற்புதங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர் இருக்கிற வண்ணமாகவே நீங்களும் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷனை நல்லா வளங்க. அப்பொழுது உங்கள் காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், உங்களை நிரப்புவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் இருக்கிற இடம் பரலோகத்தில் நன்மையினால் நிரம்பி இருக்கும். உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கும். உங்கள் வீடு பரலோகம், குட்டி பரலோகம் போல மாறும். எல்லாமே உங்களுக்குள்ளதாக இருக்கு. உங்களுக்கு இருக்கிற மனுஷனிலே உண்டாயிருக்கிற வெளிச்சம், உன் வெளிச்சம் நன்றாக இருந்த எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீங்கள் எந்த அளவுக்கு பிரகாசமாக தேவ வார்த்தையில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் உங்களை தேடி ஓடி வரும். அதனால் நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எனக்கு தெரியப்படுத்துங்கள். உன் பாரத்தை எல்லாம் என் மேலே வச்சுட்டு நீ ஃப்ரீயாயிரு. கவலைப்படுவதனால எவன் சரீராலை ஒரு மூலம் போட்ட முடியும். எதை குறித்து நீ கவலைப்படாத. உனக்கு செய்ய வேண்டியதை ஏற்ற வேளையிலே நான் செய்வேன். நான் இரத்தத்தினால் ஆகிய வார்த்தையினாலே உனக்கு எழுதி கொடுத்துருக்கேன். அதை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் உள்ளான மனசில் வல்லமையாய் பலப்படுங்க. தேவனுடைய அற்புதத்தை அவர் செய்த போது நீங்களும் செய்ய முயற்சி பண்ணுங்க. நீங்கள் ஒருபோதும் தாழ்ந்தவர்கள் அல்ல. ஆண்டவர் நாமத்தில் நீங்கள் பலமுள்ளவர்களும் வல்லமையுள்ளவர்களுமாக நீங்கள் இருக்கீங்க. அதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் பெற்றீர்கள், ஜெயம் கொடுப்பீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம்.